அருமையான தேவனுடைய ஜனமே, நல்ல கவனிங்க. பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுகிறவர்கள், பார்வைக்கு இன்றைக்கெல்லாம் நீண்ட நேரம் யாரும் ஜெபம் பண்ணுறதில்ல. ஆராதனை பண்ணுறாங்க. பாட்டுகளை ஒரு 4-5 பாட்டு எடுத்து ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு பாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு தனித்தனியாக சேர்த்து அப்படியே மேலே நின்று அப்படியே உருக்கமாக பாடி தங்களுடைய பெருமையை நிலைநாட்டுகிறார்கள். ஆராதனை, ஜெபம், பிரசங்கம், வேத பாடம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும். இன்றைக்கி தங்களுக்கு ஒரு மரியாதை வேண்டும் என்று, தங்களுக்கு ஒரு கனம் வேண்டும், தங்களை எல்லாரும் பார்க்க வேண்டும், தன்னை எல்லாரும் புகழ வேண்டும் என்கிற ஒரு சுய பெருமை அநேகர் மத்தியில் இன்றைக்கு இருக்குது. இவங்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. யார் ஒருவர் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தாமல், கர்த்தருக்கு மகிமை கொண்டு வராமல் தனக்கு மகிமையை தேடுகிறார்களோ அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல. சபைகளிலே சாட்சி சொல்லுகிற ஜனங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னை பெருமைப்படுத்தி அங்கே சொல்லுகிறார்கள். இந்த சாட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா, தங்களை மகிமைப்படுத்தி, தன்னை பெருமைப்படுத்தி, தன்னை எல்லாரும் பார்க்க முடியாது, எல்லாரும் தன்னை நோக்கி பார்க்க முடியாது, அந்த கவனத்தை திருப்பி ஆராதனை நேரங்களில் அதை செய்கிறார்கள். அதே மாதிரி ஆராதனை லீடர்கள்னு சொல்லி, ஒர்ஷிப் லீடர்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி சபைகளில் எழும்பி நிறைய மியூசிக்ஸ்லாம் போட்டு தங்களை அந்த இடத்துல பிரபலப்படுத்துகிறார்கள். அது தேவனுடைய ஊழியத்திலோ அல்லது தேவனுடைய காரியங்களிலோ அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையிலோ அது ஒரு சரியான காரியம் அல்ல. எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நீங்கள் விலகுவது உங்கள் வாழ்க்கைக்கு மிக நல்லது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி கர்த்தருடைய நாமம் எங்கே உயர்த்தப்படுதோ அங்கே தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் பிரசன்னமும் மகிமையும் வல்லமையும் இருக்கும். எந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கோ அங்கே தான் தீராத வியாதி சுகமாகும், அங்கே தான் தெய்வீக சமாதானம் இருக்கும், அங்கே தான் மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். எந்த இடத்துல தேவனுடைய கரம் வருதோ அங்கே தான் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், ரட்சிப்பு இருக்கும், விடுதலை இருக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும். எந்த இடத்துல மனுஷனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்தை விட்டு போயிடும். அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவார் ஆண்டவர். யாரை வேணாலும் இழந்து போகலாம், கர்த்தரை மட்டும் இழந்து போயிடாதீங்க. இன்றைக்கி திருச்சபைகளில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இன்றைக்கி இந்த காரியங்களில் மிக எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். நிறைய காணிக்கை கொடுக்கறதுக்காக சில பேரை மேடையில் ஏற்றுறோம், தவறு. மேடையில் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் ஏறி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணுமே தவிர, காசு கொடுக்குற எல்லாரும் மேடையில் நம்ம ஏற்றி பழக்கப்படுத்திட்டோம்னு சொன்னோம்னு சொன்னால் இது ஊழியமே இல்லை. இது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடம், கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம். எந்த இடமா இருந்தாலும் சரி, ஆலயமோ வீட்டு கூட்டங்களோ முழு ஜபங்களோ உபவாச ஜபங்களோ, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம்.